Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. இது நியாயமா? இதே நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்ணன் கூட இருந்தார் 2001ல் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சாங்களா இல்லையா? ஏன்னா நீங்கள் போட்டிட்டீங்களா இல்லையா? அண்ணனே சாட்சி. அப்போ பாரதிய ஜனதா அதே கட்சி தானே. இன்றைக்கும் பாரதிய ஜனதா தான். வேற பேரில் இருக்குதா? இன்னைக்கும் அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்காரு. அன்னைக்கு அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள்லாம் கூட்டணி வச்சா நல்லது, நாங்கள் கூட்டணி வச்சா மதவாத கட்சி. கேவலமா இல்லை? இது ஒரு ஜனநாயக நாடுங்க. நீங்க அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்லல, அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கட்சி கூட்டணி அமைக்கும். அதில் எதுக்கு போய் தவறான கருத்தை, அவதூறான கருத்தை பரப்பி அரசியல் ஆதாயம் தேட திமுக முயற்சிக்குது. ஒரு காலம் முடிக்க நடக்காது. மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீ எதை வேணாலும் சொல்லுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி. அண்ணா திமுக பாரதிய ஜனதா பலம் வாய்ந்த கூட்டணி. ஆகவே எங்களுடைய கூட்டணி தான் 100% தமிழகத்திலே வெற்றி பெறும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு பருவமழை எல்லா இடத்துலையும் பெய்திருக்குது. பருவமழை பெய்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான் டெல்டா மாவட்டத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களிலுமே இன்றைக்கு நடவு செய்வாங்க. நெற்பயிர் நடவு செய்கின்ற காலகட்டம். இதில் விவசாயிகள்லாம் அங்கே தொடக்க வேளாண் கூட்டுறவுகளில் போய் பயிர்க்கடன் பெறுவாங்க. அதுக்கு ஒரு தந்திரமாக திமுக அரசாங்கம் எடுத்து சிவில் ஸ்கோர் அதில் நிறைய டாக்குமெண்ட் வாங்கணும். நிறைய பேங்க்கில் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் அத்தாச்சி, அதுக்கு தகுந்த கிளியரன்ஸ் வாங்கி வந்து கொடுத்தா தான் லோன் கொடுப்பேன்ட்டு ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு விவசாயிகளை அலக்களித்தாங்க. நான் டெல்டா மாவட்டத்துக்கு போனேன். எல்லா மாவட்டத்திலையும் இதை எல்லா விவசாயிகளும் விவசாய பிரதிகளும் சொன்னாங்க. அதை வைத்து பாரத பிரதமர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தேன். என்னங்க, நீங்கள் டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் தான் இப்படி செய்யுதுன்னு சொல்லி தவறான பரப்பி பயிப்பான உடனே நேற்றைய தினம் எங்கே பார்த்து அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க. அந்த நேற்றைய தினம் உடனே திமுக அரசாங்கம் ஏற்கனவே என்ன முறையில் பயிர்க்கடன் பெற்றீங்களோ அதே முறையை பின்பற்றலான்ட்டு. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விவசாயியுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி செய்த காரணத்தினால் பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு திருச்சிக்கு வந்த பொழுது நான் நேரடியாக கொடுத்ததின் விளைவு இன்றைய தினம் அதை ரத்து செஞ்சிட்டாங்க. சிவில் ஸ்கோர் ரத்து செஞ்சு விட்டு நீங்க பழைய மாதிரியே பயிர்க்கடன் பெறலான்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆக விவசாயிகளை வஞ்சிக்கிற அரசு தொடர வேண்டுமா? இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. என்றைக்கும் மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சிகள், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனைகள் முழுமையாக தெரிந்து இன்றைக்கு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி சரியான ஆட்சி கொடுத்த கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்திலே தெரிவித்து அடுத்த ஆண்டு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் போட்டுகின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சில திட்டங்களை இந்த பகுதியில் நிறைவேற்றுகிறோம். ஏன்னா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் போற இடத்தெல்லாம் பேசுவது அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் ஆட்சி இருண்டாச்சு என்று ஒரு தவறான செய்தியை பரப்பி வராரு. அதெல்லாம் இல்லை. 10 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுறேன். காரைக்குடி நகராட்சி சிறப்பு நிலை நகராட்சி தரம் உயர்த்தப்பட்டது. காரைக்குடி நகராட்சிக்கு 60 கோடி மதிப்பில் சாலை அமைக்கப்பட்டது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தான் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தான் இந்த சிவகங்கை மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள்.
Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.